அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் ஒரு பெரும் புரட்சியே நடந்திருக்கு நண்பர்களே. ராஜபக்சே அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது தெளிவாக வெளிவந்திருக்குது. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பொழுது ராஜபக்சே குடும்பத்தையே இல்லாமையே பண்ணிட்டாங்க, நாட்டை விட்டு அவங்க அழிச்சு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைய செய்திகளுடைய தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்குது. ராஜபக்சே குடும்பத்தில் என்ன நடந்தது, இலங்கையில் இன்னைக்கு என்ன அதிரடியாக இந்த செய்தி வெளிவருது, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்பொழுது இலங்கையில் நடந்திருக்குது. இன்றைய தினம் நடந்திருக்குது நண்பர்களே. அந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாம போடுகிற வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேராது, இந்த நோட்டிபிகேஷன் சேராது. அதனால கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. தட்டிட்டீங்களா? ரைட். தட்டின பிறகு அதில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை காட்டும். அந்த ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். சுட சுட சர்வதேச செய்திகளை, இந்தியா தொடர்பான சர்வதேச செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடனே கொண்டு கொடுக்குறோம் நம்ம இந்த சேனல் மூலமாக. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, தற்பொழுது இலங்கையுடைய பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்குது. இந்த ரிசல்ட்ல இலங்கையுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனுரா குமாரா டிசநாயக்கே இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி மிக பெரும்பான்மையை பெற்று முன்னணியில இருக்குது. அவர் 2/3 மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்லாம் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்குது. இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டுகள் எத்தனை அப்படின்னா 113 நண்பர்களே. இதுல இப்பொழுது அதிபராக இருக்கிறார் இல்லையா அனுரா குமாரா டிசநாயக்கே, அவருடைய கட்சியோடு சேர்ந்து 21 கட்சிகள். அவருடைய கட்சி ஜனதா விமுக்தி பெருமனா, அந்த பேரை கேட்டாலே தமிழர்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், இருந்தாலும் கூட காலம் மாறிடுச்சு. அவருடைய கட்சியோட சேர்ந்து 21 கட்சிகள் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. அவங்களுடைய கூட்டணி 106 இடங்களுக்கு மேல இப்பொழுது லீடிங்ல இருக்குது. இதுல 88 இடங்கள்ல ஜேவிபிஏ ஜனதா விமுக்தி பெருமனா முன்னிலை வகிக்குது. அதனால அனுரா குமாரா டிசநாயக்கேவுடைய கட்சியுடைய கூட்டணி இருக்கிறதுல அது லேண்ட்ஸ்லைடு விக்டரியை பெறும் அப்படின்னு உறுதியாகி இருக்குது நண்பர்களே. இந்த தேர்தல் முடிவுகள் இதுவரைக்கும் பாரம்பரியமாக இலங்கையில அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனா மற்றும் தமிழ் தேசிய கூட்டணி, இது எல்லாமே இன்றைக்கு காணாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. அவை எல்லாமே சிங்கிள் டிஜிட்டை கூட தாண்டல, 2 சீட்டு 3 சீட்ல தான் முன்னிலையே வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இதுல இந்த கட்சிகள் தான் இன்றைக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு ஒத்த டிஜிட்ல இருக்கிற இந்த கட்சிகள் தான் இத்தனை ஆண்டுகளாக, கடந்த பல தசாப்தங்களாக இலங்கையை ஆண்டுகிட்டு வந்த, மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்த கட்சிகள் அப்படிங்கிறத நாம மறந்துவிடக்கூடாது. அதனால இலங்கையில, குறிப்பாக இலங்கையில பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட பிறகு மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஜனதா விமுக்தி பெருமுனாவுடைய தலைவரான அனுரா குமாரா டிசநாயக்கேவின் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு இவங்க எல்லாருமே வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவாகவே. அதுவும் இலங்கையுடைய இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் இல்லை நண்பர்களே, இலங்கை முழுவதுமே, தமிழர்கள் பகுதிகள் உட்பட இலங்கை முழுவதுமே இப்பொழுது அனுரா குமாரா டிசநாயக்கேவுடைய கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கண்டு வருது. இலங்கையுடைய அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 கட்சிகள் தான் முக்கியமான இடங்களை பிடிச்சு வந்தது நண்பர்களே. நான் ஏற்கனவே சொன்னது போல ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தான் இந்த முதன்மை கட்சிகளாக இருந்து வந்தது. தமிழர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்க இலங்கை தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக இருந்து வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக நடந்த பிரச்சனைகள்ல இலங்கையுடைய முக்கியமான கட்சிகள்லாம் பிளவுபட்டதை பார்த்தோம். அதே போல தமிழர் தேசிய கூட்டணியும் கூட பிளவுபட்டு பலரும் நான் தான் பெரியாளு நீ தான் பெரியாளுன்னு சண்டை போட்டுக்கிட்டு பலரும் பிரிஞ்சு போய் தனித்தனி கட்சிகளாக துவங்கியதையெல்லாம் நாம் பார்த்தோம். 2020ஆம் ஆண்டு
இலங்கையுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அதுல ராஜபக்சேக்களுடைய ஸ்ரீலங்கா பொதுஜனா பெருமனா கட்சி 145 இடங்கள் பெற்று மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைச்சது. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து விலகி தனி கட்சியை உருவாக்கிய சுஜித் பிரேமதாசாவுடைய ஐக்கிய மக்கள் சக்தி 54 இடங்களை பெற்றது. அதே சமயத்தில் தமிழர்களுடைய பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சி 10 இடங்களை கைப்பற்றி தமிழர்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து கொண்டும் இருந்தது. இப்பொழுது அதிபராக இருக்கிறார் இல்லையா அனுரா குமார டிசநாயக்கே, அவருடைய கட்சிக்கு இந்த தேர்தலில் இதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் 2020 தேர்தலில் எத்தனை சீட் கிடைச்சது தெரியுமா? வெறும் 3 சீட்டு தான் நண்பர்களே. அவர்தான் அடுத்த தேர்தலிலேயே மிக பெரும்பான்மை பெற்று அதிபராக இன்னைக்கு அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய கட்சி தான் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் பெரும்பான்மை லேண்ட்ஸ்லைடு விக்டரியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. அனுரா குமார டிசநாயக்கே இதுவரைக்கும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் சரி, அதற்கு முன்பும் சரி, இதுவரைக்கும் தமிழர்களுக்கு எதிராக கான்ட்ரவர்ஷியலாக அவர் எதையும் பெருசாக பேசல, செயல்படவும் இல்லை அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட வேணும். அதே போல அவர் இந்தியாவுக்கு எதிரானவர் அப்படின்னு இதுவரைக்கும் அவர் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை, செயல்படவில்லை. மாறாக அவர் அதிபரான உடனேயே அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு பிரதிநிதி யாரு அப்படின்னா நம்முடைய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான நம்ம ஊர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தான். அவர் அனுரா குமார டிசநாயக்கவை சந்தித்த போது அவரிடம் தெளிவாகவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கோரிக்கைகள் சிலவற்றை வைத்தாரே. அதுல முதலாவதும் மிக முக்கியமானதுமாக இருந்தது என்ன அப்படின்னா, தமிழர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுகிற இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது சட்ட திருத்தம் இருக்குது இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே இந்தியா சொல்லிட்டு இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, இந்தியா எப்படி ஸ்டேட்டுகளாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குதோ அதே போல இலங்கையை மாநிலங்களாக அப்பொழுது பிரிச்சாங்க. பிரிச்சதுல அந்த மாநிலங்களுக்கு தனியாக மாநில தேர்தல் வச்சு அந்த மாநிலங்களை ஆளுகிற உரிமையை அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல சிங்களவர்கள் பகுதிகளுக்கும் இதே மாதிரி மாநிலங்களாக பிரித்து செயல்பட்டு வந்தது. ஆனால் அதுல 2 தமிழ் மாநிலங்கள் இருந்தது, கிழக்கு மாநிலம் மற்றும் வடக்கு மாநிலம், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகள். இந்த 2 மாநிலங்களையும் தனியாக சீஃப் மினிஸ்டர்லாம் செலக்ட் பண்ணி அவங்க செயல்பட்டு வந்தாங்க. அது நடுவுல நிறுத்தப்பட்டது. போர் உச்சகட்டம் அடைந்த பிறகு அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் மீண்டும் அந்த உரிமையை கொடுக்க மறுக்குது இலங்கை அப்படிங்கிறதா உண்மை. இதை அனுரா குமார டிசநாயக்கேவாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாரு. இதற்கு அடுத்த கோரிக்கையாக வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய காணிகளை, நிலங்களை திரும்பி தமிழர்களுக்கே வழங்க வேணும் அப்படிங்கிறதா. ஈழப்போரின் போது தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தது சிங்கள அரசு. அதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே நாங்கள் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அனுரா குமார டிசநாயக்கே யாழ்ப்பாணத்தில் வச்சு தமிழர்களுக்கு ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இந்தியா வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகள்ல 2வது கோரிக்கை அப்படிங்கிறத நாம வலியுறுத்த வேணும். அதே சமயத்துல அங்க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஈழப்போரின் போதும் சரி ஈழப்போருக்கு பிறகும் சரி தமிழர்கள் பலரும் கடத்தப்பட்டாங்க, காணாமல் ஆக்கப்பட்டாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்கள இலங்கை அரசாங்கம் ஜெயிலில் வச்சிருக்குதா அல்லது அவர்களை கொன்று விட்டதா அப்படிங்கிறதுக்கான உண்மை அறிக்கையை வெளியிட வேணும் அப்படின்னு பல காலமாக 15 ஆண்டுகளாக தமிழர்கள் போராடி வர்றாங்க. அதை பற்றி அனுரா குமார டிசநாயக்கே வாயை திறக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்க சொல்ல வேணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நாடாளுமன்றத்திலையும் அனுரா குமார டிசநாயக்கேக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க அவர் வைத்ததுதான் சட்டம் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. அவர் இதுவரைக்கும் தமிழர்களுக்கு எதிராகவோ இந்தியாவுக்கு எதிராகவோ வாயை கூட திறக்கவில்லை, செயல்படவில்லை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நாம பார்க்கிறோம். இதற்கு முன்பு இருந்த ரணிலும் சரி, இதற்கு முன்பு இருந்த ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சரி, இந்தியாவுக்கு துரோகம் இழைத்தவர்கள், இந்தியாவை பற்றி கருதி கொண்டிருந்தவர்கள், தமிழர்களை அழிக்க வேணும்னு நினைச்சவங்க அதை வெளிப்படையாகவே சொல்லவும் செய்தார்கள், செய்யவும் செய்தார்கள். அவர்கள் மாதிரி இல்லாம இலங்கையில் ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை
அனுராக் குமார திசநாயக்கேவும் அவருடைய கட்சிக்காரங்களும் கொடுப்பாங்க அப்படின்னு நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை மெய்ப்பிக்கும் விதமாக அனுராக் குமார திசநாயக்கேவும் ஒரு முறைக்கு பல முறை இந்தியாவுக்கு எதிராக இலங்கை மண்ணில் யாரும் செயல்பட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக இலங்கை இருக்காது, இந்தியாவை நண்பனாக தான் பார்க்குது, தோழனாக பார்க்குது, சகோதரனாக தான் பார்க்குது அப்படின்னு இன்றைய சிங்கள ஆதிக்கவாதிகளே சொல்லி வர்ற இந்த காலகட்டத்தில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் தமிழர்களுக்கும் நல்ல விஷயமாக விடிய வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. அதை உறுதி செய்வது இந்தியாவுடைய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கடமையும் கூட அப்படிங்கிறதையும் நாம் இங்கே வலியுறுத்த விரும்புகிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.